ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க வந்து இவரை பார்த்து சும்மா எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காம நாளைக்கு காலையில பூபதியை ஹாஸ்பிட்டல்ல போய் பாருமா. சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகிறது நல்லதுதானே? கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. ஆதிரே, நீ போ. இது வரைக்கும் நம்மளை காப்பாத்தின கடவுள் இப்ப மட்டும் கைவிட்டுருவாரா என்ன? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஆதிரே, நீ போ, பாத்துக்கலாம். இங்க பூபதிங்கிறவரை எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? அங்க ஐசியூ இருக்கு பாருங்க, அங்கதான். அங்கயா? அண்ணே, 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 பாப்பா வா. பாப்பா என்னண்ணே கையை காலு தலையெல்லாம் கட்டு போட்டு பயங்கரமா இருக்க? பின்ன நடிப்பா இருந்தாலும் பக்காவா இருக்க வேணாமா? அதான் டாக்டர் கிட்ட சொல்லி பெரிய பெரிய கட்டா கட்டிக்கிட்டேன் பாரு. வெளியில 2 கான்ஸ்டபிள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்பதான் கண்ணு முழிச்ச மாதிரி ஒரு நடிப்பை போட்டு அப்புறமா அவங்க கிட்ட பிரபுவை பத்தி தெளிவா கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு. சரி பாப்பா. டாக்டர், நீங்க என்ன பண்ணுங்க, எங்க அண்ணனுக்கு இப்பதான் கான்ஷியஸ் வந்துச்சுன்னு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகேம்மா. அண்ணே, என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? செட்டப் பண்ணுங்க. சரி சரி சரி. இந்தா சீக்கிரம் சீக்கிரம். ஓகேவா? ஓகேல. வாங்க சார். அண்ணே இப்பதான் கண்ணை முழிச்சாரு. பூபதி சார், உங்களோட ஸ்டேட்மெண்ட் வேணும். என்ன சார் நீங்க? என் அண்ணன் இருக்கிற கண்டிஷனை கொஞ்சம் பாருங்க சார். இந்த நேரத்துல போய் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அண்ணனை அடிச்ச பிரபுவை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இவரோட ஸ்டேட்மெண்ட் கிடைச்சாதான் கேஸை ஃபர்தரா மூவ் பண்ண முடியும் மேடம். சார், நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறேன். என்ன கேட்கணுமோ கேளுங்க. என்ன நடந்துச்சோ அதை விளக்கமா விலாவரியா சொல்லுங்க. நான் என் ஃப்ரெண்டு சரவணனை பார்க்க அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவனை பார்த்துட்டு நான் வெளியில வரப்ப பிரபு பக்கத்து வீட்டுக்கு வாட்டர் கன் போட வந்திருந்தான். பிரபு வாட்டர் கன் போட வந்ததை பார்த்ததும் என் மனசு தாங்கல. என்ன இருந்தாலும் ஒரு பெரிய ஆபீசரா இருந்த ஆளு இப்ப இப்படி வீடு வீடா வாட்டர் கன் போடுறாருன்னு நினைச்சு நான் ஆறுதலா 4 வார்த்தை சொன்னேன். திடீர்னு பிரபுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. என் மேல என்ன கோவம்னு தெரியல. அப்படியே கொத்தா என் சட்டைய பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சார். என் ஃப்ரெண்டு எவ்வளவோ தடுத்தான். பிரபு கிட்ட இருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன்.
அங்க கிடந்த கட்டைய எடுத்து என் தலையில, கையில, கால்ல, மாறல மாறி மாறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கெஞ்சி கேட்டோம். சாவுடா சாவுடான்னு சொல்லி சொல்லி அடிச்சாரு. சத்தம் கேட்டு ஆளுங்கெல்லாம் வந்ததும் பயந்து போய் என்னை விட்டுட்டு லோடு ஆட்டோல ஏறி தப்பிச்சு போயிட்டாரு சார். என்ன கொலை பண்ண பார்த்த பிரபுவை வெட்டுறாதீங்க சார். அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை கொடுத்தா கூட தப்பு இல்ல. சட்டம் தன் கடமையை செய்யும்னு நான் நம்புறேன் சார். அழுவாதன ப்ளீஸ், அழுவாத. சார் எமோஷனல் ஆகாதீங்க சார். கண்டிப்பா அந்த பிரபுக்கு அதிகபட்சமான தண்டனை கிடைக்கும் சார். நன்றி சார். என்ன பாப்பா, என் நடிப்பு எப்படி? சூப்பர்ண்ணே, சூப்பர். செம்மையா நடிச்சு அசத்திட்டேண்ணே. பிரபுவோட லைஃப் இனிமே க்ளோஸ். க்ளோஸ். வா அதிரே, உன்னை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லையே. எதிரிய ஜெயிச்சு நாம சந்தோஷமா இருக்கிற நேரத்துல தோத்து போன அந்த எதிரியே நம்ம முன்னாடி வந்து நின்னா அந்த சந்தோஷம் டபுள் மடங்கு ஆயிடும்னு சொல்லுவாங்க. உன்னை இப்ப பார்த்ததும் உண்மையிலேயே என் சந்தோஷம் டபுள் மடங்கு ஆயிடுச்சு. என்ன பாக்குற? இந்த கட்டெல்லாம் சும்மா ஒரு செட்டப் தான். உன் புருஷனை நிரந்தரமா ஜெயில வைக்கிறதுக்காக நான் போட்ட வேஷம். ஏய், ஏன் இப்படி பண்ற? அந்த அப்பாவி என்ன பண்ணாருன்னு அப்படி விடாம கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க? என் தங்கச்சி உன்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்க வேணாமா? எங்க அடிச்சா உனக்கு வலிக்கும், நீ கதறி துடிப்பண்ணு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன் புருஷனை விடாம வேட்டை நாய் மாதிரி விரட்டிக்கிட்டே இருக்கான் அவனை. டேய், அதுக்கு நான் விடுவேன் நினைச்சிட்டியா? என்ன அடங்கு, இப்பதான் நாங்க அடிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். இதுவே தாங்கிக்க முடியாம எகிரிட்டு வர. அன்னைக்கு நீ என்னமோ பெருசா சவால் விட்டியே, முடிஞ்ச பாத்துக்கோன்னு சொன்ன. இப்போ இதுக்கே சும்மா கிடுகிடுன்னு ஆடி போயிட்டா. இதெல்லாம் ஜஸ்ட் வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். இதுக்கே நீ இப்படி டென்ஷன் ஆனா எப்படி? மெயின் பிக்சர் இன்னும் பயங்கரமா இருக்கும். அத பாத்துட்டு நீ என்ன பண்ணுவ? ஏச்சி நிறுத்த.